UTAM. வாங்க 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 அண்ணா வேற யாராவது ஒருத்தர் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறப்பவே பிளாட் எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வேல்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ மீதி 64 பேர் ட்ரீட்மெண்ட் வெவ்வேறு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 10 பேர், ஸ்டான்லியில் 7 பேர், வேல்ஸ் மருத்துவமனையில் 27 பேர், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 20 பேர் ட்ரீட்மெண்ட். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன நடந்தது, ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்தது பேசினார். எல்லாருக்கும் உயர்தர சிகிச்சை கொடுக்கணும், முடிந்த அளவுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் பண்ணணும்னு அறிவித்திருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அரசு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை போய் பார்த்துருக்கோம். ஸ்டான்லிக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாம் எமர்ஜென்சி டாக்டர்ஸ் டீமாக போட்டிருக்காங்க. பெட் சைட் டியூட்டி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸை தனியாக இதுக்காகவே போட்டிருக்கோம். ஒரு எமர்ஜென்சி மெடிசன் டாக்டர், ஒரு கிரிட்டிக்கல் கேர் பார்க்குறவங்க, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பெட் சைட் டியூட்டி போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து 24 மணி நேரமும் அவங்களை பார்த்துட்டு இருக்கோம். எல்லா அட்மிட்டாக இருக்க எல்லா பேஷண்ட்டும் செயற்கை சுவாசம் வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ 44 மணி நேரமும் பார்த்துட்டு மருத்துவர் எப்படி பேஷண்ட்ஸ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும் நாங்கள் தொடர்ந்து இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க? டிவி சேனல்ல வர மாதிரி 7 பேர் உயிரிழந்தது அந்த செய்தி உண்மை. உடல் எங்க வச்சிருக்காங்க? அப்ப அவங்கள வந்து வட மாநிலக்காரங்க சொல்றாங்க, அவங்கள அவங்க எடுத்து போட்டு நடவடிக்கை எப்ப எடுக்கணும்? ஆமா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நிவாரண நிதியம் அறிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த உடலை அவங்க மாநில சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டும், அரசு செலவிலேயே எடுத்து செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அதற்கான ஏற்பாடுகளும் சிகிச்சை பெற்றவர்களை பெண்கள் அதிகமா யார் பார்த்தீங்கன்னா அதிக பெண்கள் தான். மொத்தம் 60 பேர் பெண்கள், 66 பேர்ல 60 பேர் பெண்கள். அனைவருமே வேறு மாநிலத்தவர், ஒரிசா மாநிலத்தவர்கள் சேர்ந்தவர்கள். உரிமையாளருக்கு அரசியல் பலம் ஈராக்குடன் வச்சிருக்க உரிமையாளர் அரசியல் பலம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கும் சார்? அமோனியா யார் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்க தவறு யார் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இந்த சம்பவம் மட்டும் இல்லை, எதுனாலும் சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு தவறு யார் செய்திருந்தாலும் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்லாம் யார் பண்ணலாம் கண்டிப்பாக அதற்கு உரிய நடவடிக்கை விசாரணை தொடங்கி இருக்கா சார்? From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is UTamil.